தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்திலே தொடங்கப்பட்ட சென்னை சங்கமம் இடையிலே நிறுத்தப்பட்டு மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்வுகள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் முதல் நாள் நிகழ்வு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதியிலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஒரு 20 இடங்களில் சென்னை சங்கமம் நம்முடைய கிராமிய கலை நிகழ்வுகள் 20 இடங்களில் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கிராமிய கலை வடிவங்கள் மட்டும் இல்லாமல் செவ்வியல் கலை வடிவங்களும் பேண்ட்ஸும் அதை தாண்டி நம்முடைய உணவு திருவிழாவும் அதோடு 20 இடங்களிலும் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இந்த ஆண்டு கோஆப்டெக்ஸோட இணைந்து சென்னை சங்கமத்தின் ஒரு பகுதியாக இந்த மியூசியத்தில் ஒரு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பாரம்பரியமான நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடை வகைகளை நம்முடைய நெசவில் இருக்கக்கூடிய அந்த கைத்தறி ஆடைகளை இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி இன்னைக்கு இந்த ஆண்டு செய்ய இருக்கிறார்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க கவிதா இலியாஸ் அவர்கள் தான் இதை முன்னெடுத்து செய்ய இருக்கிறார்கள். அதில் நம்முடைய கலைஞர்கள் அவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸாக அந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். 30 கலைஞர்களுக்கு மேல் அந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்வார்கள். 17ஆம் தேதி இதே மியூசியத்தில் இருக்கக்கூடிய கலை நேஷனல் ஆர்ட் கேலரி முன்னாடி இந்த ஃபேஷன் ஷோ நடைபெறும். இந்த ஆண்டும் சங்கமம் நிகழ்வுகளில் 1500 கலைஞர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இல்லைங்க, இந்த வருடம் பெரம்பூர்ல மட்டும் அங்க இருக்கிற கூடிய பார்க்ல கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த பார்க்ல நடத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதால அங்க நடத்த முடியல. ஆனா வட சென்னையில கொளத்தூர், ராயபுரம், ஆவடி, ஆமா ராயபுரம், இல்லைங்க, எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லா நிகழ்வுகளிலையும் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். நிச்சயமா அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு தேவை இருந்தால் அதிகமா இது எல்லா பகுதிகளிலும் வட சென்னையில பெரம்பூர்ல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல நிறைய பேர் கலந்துக்குவாங்க. மக்கள் அங்க நிறைய பேர் பார்வையாளர்களாக வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு அங்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் அங்க நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. No, there is no theme. The theme is Pongal and to celebrate the harvest festival and to celebrate togetherness. இல்லைங்க, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா என்னுடைய தொகுதியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கூட இப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் இருக்கு. அங்கிருந்து அந்த உணவு வகைகளும் இங்கே கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல உணவு வகைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்ஸில் எல்லா இடங்கள்லையும் அவங்களே அந்த உணவை தயாரித்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறோம். Yes, it is going to be our traditional clothes, our weaves, like
Arani, Kanjipuram, Chungdi saris, which have to be revived, Dharmapuram, and so many of our Chettinad. All that is going to be included in, that is the main theme of the fashion show, is going to be that our weaves, weaves from Tamil Nadu are going to be taking center stage, and the artists, the folk artists are going to be the models. இல்லை கபடி இருக்காது, உரியடி அந்த மாதிரி இருக்கும், பல்லாங்குழி இருக்கும், பரமபதம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். தவிர கபடி அது தனியா ஒரு இடங்கத்துல. சிலம்பம் நம்ம கத்துக்கணும், நீங்க பண்ணணும்னா அதுக்கு தேவையான சிலம்பம் செய்யக்கூடிய கலைஞர்கள் வராங்க. ஆனா நீங்க கத்துக்கணும்னா அதுக்கு முறையான பயிற்சி வேணும். அதுக்கு வேணா ஒரு கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம். நம்ம காலேஜஸ்ல பார்ட் டைம்லயும் சொல்லுங்க. என்னங்க? சாரிக்கா. இல்லைங்க, இப்போ ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒரு மக்களை தேடி அவங்களோட தெருக்களில் கலைகளை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸாக இருந்தது. நிச்சயமா நீங்க கொடுக்கறது ஒரு நல்ல சஜஷனா இருக்கு. அடுத்த முறை நிச்சயமாக இதையும் இணைத்து கொண்டு எப்படி பண்றதுன்னு யோசிப்போம். இது ப்ரொமோட் பண்றது அது அப்படிங்கறத தாண்டி பாதுகாக்கிறதுனா என்ன கேட்டா நாட்டார் கலைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது கலை வடிவம் தாண்டி நம்முடைய இன்றைய வாழ்வியலை சொல்லக்கூடிய, பதிவு செஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு பெட்டகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில அவங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், வலிகள், கனவுகள், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையுமே அவங்க அந்த கிராமிய கலை வடிவங்கள்ல, நான் இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வடைசனையில சொல்லக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய கானா, இது எல்லாமே இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இட் இஸ் கண்டெம்பரரி ஹிஸ்டரி ஆக்சுவலி. ஸோ அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். இந்த கலைஞர்களை சென்னை சங்கமம் தொடங்கிய பிறகு இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கிய பிறகு இன்னைக்கு இந்த கலைஞர்கள் பல நாடுகளில் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. எங்களுக்கு எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். திரைப்படங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி பல நாடுகளில் நிறைய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களோடு இணைந்து தே ஆர் கிரியேட்டிங் புது விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரான்ஸ்க்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய இசை விழாக்களுக்குள்ள பங்கேற்றுக் கொள்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கலைஞர்களோடு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இப்போ சமீபத்தில் மொரீஷியஸ் போயிட்டு வந்தாங்க, கனடா போயிட்டு வந்தாங்க, சிங்கப்பூர்ல நிகழ்வுகள் நடக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் அது அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கும் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதே போல தன்னுடைய கலைக்கான வடிகாலாகவும் அது மாறுது. நிச்சயமாங்க. இப்போ ஒரு 4-5 மாநிலங்கள், 6 கலை குழுக்கள் வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து கலந்து கொள்கிறார்கள். முக்கியமாக குஜராத்ல இருந்து சிதிதமால் அந்த கலைஞர்கள் நாளைக்கு இனாகுரல் ஷோலையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலே ஒரு பக்கம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த பொங்கல்களில் ஒரு சில மூவி வர முடியல, ஜனநாயகம் படம் வர முடியல, மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த சென்னை சங்கம் விதவிதமாக இருக்குமா? இல்லைங்க, இதுக்கும் திரைப்பட இல்லை ஒரு நிமிஷம். இது கிராமிய கலைகளை பற்றிய அவர்களுக்கான கலைஞர்களுக்கான ஒரு நிகழ்வாக தான் சென்னை சங்கமம் அமைகிறது. அதனால இது அந்த இடத்தை நிரப்பிடுமான்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இது இவர்களுக்காக பொங்கலை ஒட்டி நடத்தப்படக்கூடிய ஒரு விழா.
அதனால இது வேறு எந்த இடத்தை நிரப்பவும் வேறு எதற்கும் பதிலாகவும் இது இல்லை. இல்லைங்க, நீங்க எங்க வேற யாரோ ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் இது பிரச்சனையாக யாரும் பார்ப்பதில்லை. அதனால அதை பத்தி இங்க நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க? இல்ல, ஐஐடி தமிழ்நாட்டில் சில நேரங்கள்ல இட் பிகம்ஸ் an island in தமிழ்நாடு. I cannot answer that. இல்ல, முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே உயர்த்தி வழங்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2500 கலைஞர்களுக்கு, கிராமிய கலைஞர்களுக்கு பென்ஷனை அதிகப்படுத்தி முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. மதிப்பூதியமா அதிகமாக்கி இருக்க மேடம். 2000 3000 ரூபாய், அது 3000 ரூபாயில இருந்து 5000 அது சொல்லிட்டு இல்லைங்க, அவங்களோடது இப்பெல்லாம் சீசனல் ஒர்க்லாம் இல்லைங்க. ஆண்டு முழுவதும் ஏதாவது ஒரு திருவிழாக்கள் இருக்கு, நிகழ்வுகள் இருக்கு, எல்லாத்துலயும் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ சற்று முன் சொன்னது போல வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ரொம்ப பிஸியா இருக்காங்க. இல்லைங்க, நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு, சென்னை சங்கமம் தொடங்கிய பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 8 இடங்கள்ல இந்த நம்ம ஊர் திருவிழா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல முக்கிய நகரங்கள்ல தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இன்னும் அதிகமாக பல இடங்களிலே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அதற்கான ஆவணம் செய்யும். இந்த வருஷம் தானே நீங்க சொல்லிருக்கீங்க, அடுத்த வருஷம் கூப்பிட்டுட்டா இல்ல, இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க அம்மையார் அம்பிகா சோனி அமைச்சராக இருந்த பொழுது அவங்க முதல் சங்கமத்திற்கு என்று நினைக்கிறேன் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு யாரும் வரவில்லை. ஆனா நிச்சயமா இப்ப நீங்க இந்த வருஷம் சொல்லிருக்கீங்க, அடுத்த வருஷம் நிச்சயமா செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். இத பத்தி கேட்கலாங்க, பாலிடிக்ஸ் அப்புறமா இன்னொரு தடவை.